அதாவது ஒவ்வொரு வாட்டியும் நான் என் கோச்சோ, அதாவது மனத்தி கணேசன் சார் அப்புறம் மீட் பண்ணும்போதெல்லாம் கூட இவர் டக்குன்னு நாளைக்கு ப்ராக்டிஸ் வந்துடும் 6:30 மணிக்கு சொல்லிட்டு போகிறாரான்ற கேள்வி எனக்கு இருக்குது. பிகாஸ் ஐம் ஸோ யூஸ் டு தட். அந்த நாளைக்கு ப்ராக்டிஸ் இருக்குது, இல்லை அடுத்த வாரத்துலேருந்து நம்ம ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறோம், இந்த தீம் இருக்குல்ல, இது இன்னும் என் மைண்டை விட்டு போகல. கபடியெல்லாம் பண்ணும்போது, இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணும்போது அது நம்ம பிஓவியில் தான் இருக்குது. இப்போது சின்ன சின்னதாக நம்ம மேக்கிங் வீடியோ இல்லை நான் ஏதாச்சும் எடிட் பண்ணி போடும் போதெல்லாம் என்னோடய பெர்செப்ஷனே அங்கே மாறுது. நாங்கள் என்ன உணர்ந்தெல்லாம் தாண்டி இப்போ நீங்களும் நானும் அதே விதத்தில் தான் அந்த கேமை பார்க்குறோம் ஒரு ஆடியன்ஸாக. ஆமாம், ஐ மிஸ் தட் ஊர். அந்த ஊரை மிஸ் பண்ணுறேன், அந்த ஊர் மக்களை மிஸ் பண்ணுறேன், அங்கே அனுபவித்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் நான் பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன். ஸோ கபடி அதில் ஒரு பார்ட் ஆஃப் இட். கபடி ஒரு பார்ட். ஆனால் இதே நேரத்தில் ஒருவேளை மாரி சார் இந்த படத்துக்கு ஒரு செகண்ட் பார்ட் ஒன்று எடுக்கணும்னு அவர் யோசிச்சாருன்னா, திருப்பி என்னால் ஈஸியாக போயிட்டு அந்த கிரவுண்டில் அந்த ஆனிமல்ஸோடலாம் மக்களோடலாம் ஈஸியாக பழகி கிரவுண்டுக்குள்ளே இறங்கி விளையாட முடியும். அதுக்கான வாய்ப்பு எதாவது இருக்கா? எதாவது பேசியிருக்கீங்களா? சும்மா பண்ணணுன்ட்டு இல்லை, பட் இதுக்கப்புறமா இதெல்லாம் இந்த கிட்டானுடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டுன்ற மாதிரி ஏதாவது பேசியிருக்கீங்க? பேசினதில்லை.